ஹே மூவி லவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸ் ஆன பேரசைட் தி கிரேன்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் வெப் சீரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரிஸில் 6 பார்ட் வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த சீரிஸோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன் என்னன்னா, வேற்றுக்கிட்டேருந்து வர பேரசைட்னு சொல்கிற பூச்சி மனுஷங்களிடையே கட்டுப்படுத்தி மனுஷங்களுக்கு எதிராகவே ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணி போர் ஒன்று செய்யுது. அந்த போரில் யார் வின் பண்ணாங்க, அதுதான் இந்த சீரிஸோட ஒட்டுமொத்த கதையே. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எபிசோட். கடைசி வரையும் பாருங்க, அப்போ தான் கதை புரியும். வாங்க மூவி வர போவோம். நான் உங்கள் யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மூவி ஸ்டார்டிங்கில் பூமியெல்லாம் என்னெல்லாம் பண்ணி அவங்க வெப்பமயமாக்குறாங்க, பூமியை எப்படிலாம் வந்து வீணாக்குறாங்க அப்படி சொல்லி கிளிப்பில் நம்ம காட்டிகிட்டே இருக்கிற நேரம் ஒரு ஆள் கம்ப்யூட்டர் பண்ணி உட்காந்து எதே தேடிட்டு இருக்கான். அவன் தேடிட்டே இருக்கிற நேரம் வானத்துலேருந்து குட்டி குட்டியாக பால் போல இதை வந்து விழுது. அது எங்கே விழுதுன்னு நமக்கு தெரியுதுன்னா, ஒரு டிஜே பார்ட்டி, ஒரு செமையான ஒரு பார்ட்டி ஒன்று இருக்குது. அந்த பார்ட்டியில் எல்லோரும் டிஜேலாம் போட்டுட்டு செமையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற நேரம் அந்த இடத்த மேலேருந்து டாப் வியூவில் காட்டுறாங்க. அப்போது அந்த டாப்பில் பாலாக விழுந்தது எல்லாம் அது மேலே விழுந்து அதுக்குள்ளே இருந்து ஒரு பூச்சி மாரி ஒன்று வருது. இதுதான் பேரசைட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த பூச்சினே வச்சுக்கலாம். இந்த பூச்சிலாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பால்லேருந்து வெளில வந்துட்டு ட்ராவல் பண்ணி அங்கே ரூமில் ஒருத்தன் செம பதில் படுத்துருக்கான். அவனை போய் டார்கெட் பண்ணோடனே அவன் மேலே ஏறி அவன் காது வழியாக அவன் தலைக்குள்ளே போயிடுது. தலைக்குள்ளே போனோடனே அவன் தலையை ஆக்குப்பை பண்ண பார்க்குது. அதெல்லாம் அவன் மயக்கம் போட்டு விழுந்துறான். அப்போ அவனோட லவ்வர் வராங்க. லவ்வர் வந்துட்டு, நம்ம எதுக்கு இங்கே வந்தோம், நம்ம வந்து என்ஜாய் பண்ணதுன்னு வந்தோம், நீ மட்டும் இங்கே தூங்கிட்டு இருக்கே, வா போ சொல்லலான்னு சொல்லிட்டு அவனை எழுப்புறாங்க. அவனை யாராவது எழுப்பி பார்த்தாலும் அவன் ஏஞ்சிருக்க மாட்டான். சரி நான் போகிறேன், இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. போனோடனே அந்த பூச்சி என்ன பண்ணுதுன்னா, அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பூச்சி கண்ட்ரோல்லே அந்த பார்ட்டிக்கு வரான். பார்ட்டிக்கு வந்தோடனே அவன் லவர் பார்த்துட்டு, இன்னும் வந்துட்டியா, தூங்கி எழுந்துட்டியா, நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவன் திரும்பி எதுவுமே பேசாமல் அந்த பூச்சி அவனுக்குள்ளே போனதுனால அவன் தலையவே ஒரு வெப்பனாக மாற்றி அங்கே இருக்கிற எல்லாருமே பாரபட்ச பக்கமாக எல்லாருமே கொள்றான். அங்கே இருக்கிற யாருமே விடமாட்டான். அங்கே பார்ட்டிலேருந்து எல்லாருமே கொண்டுடுறான். அதோட அந்த படத்தோட டைட்டில் போட படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பேரசைட் தி கிரேன்னு சொல்லிட்டு. ஒரு சூப்பர் மார்க்கெட் வர்றாங்க. அங்கே வந்து ஒருத்தர் மீட் வாங்க வந்திருக்கான் போல. மீட் எடுத்து இட மிஷின் வைக்கிறாங்க. இட மிஷின் வேலை செய்யலை. ஆனால் அந்த மீட் வாங்க வந்த வேஸ்ட் ஆகி அந்த மீட்டுக்கு போடாமல் அந்த மீட்டை எடுத்துக்கிறான். அப்போ அந்த கடைக்காரரை கேட்டாங்க. கடைக்காரர் ஒருத்தர் கால் பண்ணி, இது பெரிய மிஷின் வேலை செய்யலப்பா, அந்த ரிப்பேர் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான்னா, ப்ரைஸ் டேக்காக போடாத கறி எடுத்துகிட்டு போய் நம்ம ஹீரோயின்ட்ட காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் ஷூயிங். இவங்க வந்து கொரியனில் இருக்கிறதுனால நமக்கு தெரியல, நம்ம ஹீரோயின் நேம் வச்சுக்கலாம். நம்ம ஹீரோயின்ட்ட போய்ட்டு அவன் அந்த மீட்டை கொடுக்குறதுனா ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, சார் இது இதில் ப்ரைஸ் டேக் இல்லை, நீங்கள் ப்ரைஸ் டேக் வந்து மீட் செக்ஷனில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் காதுலேயே அவங்க ஹெட்ஃபோனை போட்டு பாட்டு கேட்டே இருக்கான். ஹீரோயின் இதுமாரி சொல்கிறாங்க, இதேமாரி ப்ரைஸ் டேக் இல்லை சார், நீங்கள் இதுமாரி மீட் செக்ஷன் போய்ட்டு வாங்கன்னு சொன்னோடனே, நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயங்கரமாக கத்துற நேரம் ஹீரோயின் எவ்வளோ பொறுமையாக சொல்லி பார்த்தா அவன் கேட்க மாட்டான். ஆனால் அவன் சண்டை போகணும்னு சொல்லி கத்துறான். ஆனால் மார்க்கெட்லேருந்து எல்லாருமே அவனே பார்க்குற நேரம் இங்கே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட்டை விட்டு வெளில போயிடறான். ஹீரோயின் வழக்கம் போல் அவன் வேலையை பார்த்துட்டு இருந்த நேரம் அவங்க டியூட்டி முடிஞ்சோடனே அவங்க ஹெல்மெட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு இதை பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அவங்க ஸ்கூட்டியில் ஏறுறாங்க. ஸ்கூட்டியில் இருக்கிற நேரம் தூரத்தில் ஒரு கார் ஒன்று நிற்கிது, அதை கவனிக்கிறாங்க. பார்க்கிங்கில் கார் தானே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹெல்மெட்லாம் மாட்டிக்கிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிற நேரம் அந்த காரில் இருக்கிற ஆளை காட்டுறாங்க. அது வேறு யாருமே இல்லை, காலில் சண்டை போட்டு வந்து அந்த கார்லேயே இருக்கான். ஹீரோயின் போயிட்டே இருக்காங்க. பின்னாடி அவன் காரில் ஃபாலோ பண்ணிட்டு வர நேரம் ஹீரோயின் பின்னாடி யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி விட்டாலும் அந்த கார் வேகமாக தான் வருது. ஹீரோயினுக்கு தெரிஞ்சது யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் வேகமாக போகிறாங்க. இவன் காரில் வந்து இடிச்சோடனே அவன் இறங்குறான். கத்தியோட இறங்கி ஹீரோயினை 4 தடவை கத்தியாலே செம்மையாக குத்திட்டு ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு பக்கத்தில் இருக்க தோட்டல் நடந்து போகிறாங்க. இவன் பயங்கரமாக கத்துறான், உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ரத்த காயத்தோடய நடந்து போனோடனே இரு வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போகிறான். ஹீரோயின் விழுற இடத்துல பக்கத்தில் காட்டில் நடந்த அந்த சின்ன பால் ஒன்று இருக்கிற மாதிரி காட்டினோடனே இவன் அவங்கள கொன்னே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து உள்ளே போகிறான். உள்ளே போனே ஒரு சத்தம், அவன் தலையிலேருந்து நெஞ்சு வரை வெட்டிடுறாங்க. வெட்டினா அவன் அதே இடத்துல இறந்து போகிறான். ஹீரோயினும் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துற நேரம் ஒரு கார் ஒன்று வருது. கார் ஒன்று வந்தோடனே அந்த காரில் வந்து போலீஸ் கால் பண்ணி சொல்லிடுறாங்க, இது போல் இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த மயக்கத்திலே அப்படியே இருக்காங்க. அந்த சீன் அப்படியே கட்டாவுன்னு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. போலீஸ் ஆஃபீஸர் கூட அசிஸ்டன்ட் கேட்டீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இதை போல் சார் அந்த பொண்ணு வந்து அங்கே விழுந்து கிடந்தாங்க, அவங்க தொலைச்சிட்டு வந்தவங்க இறந்து போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விசாரிக்கும் போது மார்னிங் வந்து அவங்ககிட்ட கடையில் பிரச்சனை பண்ண நேரம் அவங்க வந்து வான் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஃபாலோ பண்ணிகிட்டே கொலை பண்ண போயிருக்காங்க சார். ஏன்னா இவங்களுக்கு ஒன்றும் அவளை கொலை பண்ணவா அதை இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் பண்ணு இப்போ எப்படி இவங்க மட்டும் இறந்தான் அப்படின்னு சொல்லும்போது யார் அந்த விக்டிம் அப்படிங்கிட்டு போலீஸ் அவங்க கேட்குற நேரம் அவன் ஷீன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்கிறான். ஹீரோயின் சொல்லி போலீஸ்காருக்கு ஆல்ரெடி ஹீரோயினை தெரியும் போல, அதை போல் காட்டுற நேரம் என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வாங்கி பார்க்குற நேரம் அவன் கத்தியால் குத்திருப்பான். ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் வந்து அந்த கத்தியால் குத்துன வரும் மட்டும் தான் இருக்குது, ஒரு நாளுக்கு முன்னாடி ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸர் அதை பார்த்துட்டே இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ் ஒன்று ஆகுது. யாரோ ஒரு சின்ன பையனை காரில் ஏற்றி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கையில் வந்து அவங்க காசை கொடுத்துட்டு போகிற ஹீரோயினுக்கு ஒரு ஃபேஷன் வருது. ஹீரோயின் அப்படியே முழுக்க தட்டுது. போலீஸ் ஆஃபீஸர் அந்த ரூம்குள்ளே வந்தோடனே போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து ஹீரோயின் எழுந்திருக்கிறாங்க. இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்து பேசுகிறாரு. என்னாச்சுன்னு கேட்கும்போது
அதே கதை தான் சொல்கிறாங்க, பிரச்சனை பண்ணாங்க சார், மாரி சொல்லி அனுப்பிச்சிட்டோம், வந்து இடிச்சு என்ன கண்ணையில் கத்தியால் குத்திட்டா அப்படின்னு சொல்லும்போது, என்ன கத்தியால் குத்துற போல தடையுமே இல்லை, இது போல் வந்து உனக்கு மார்க் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோ லைட்டாக ஷாக்காக வராங்க. இருந்தாலும் போலீஸ்காரர் என்ன சொல்கிறா, நீங்கள் எல்லாம் வெளில போங்க, நான் தனியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. விஷயம் நம்ம ஹீரோயின்ட்டு பேசுகிற நேரம் அப்போ தான் தெரிய வருது, ஹீரோயினை அவங்க அப்பா சின்ன வயசில் போட்டு செம்மையாக டார்ச்சர் பண்ணுறப்பாரு போல். ஹீரோயினை அவங்க அப்பாட்ட வந்து காப்பாற்ற போலீஸ் ஆஃபீஸராக தான் இருக்கும். அதனால தான் ஹீரோயின் நேம் சொன்னே இப்படி தெரிஞ்ச போல காட்டியிருப்பீங்க, எல்லாம் முடிச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வெளில போகிற நேரம் ஒரு ஆள் ஓடியாரான். இவன் வந்து டிடெக்டிவ், இவங்க நம்ம டிடெக்டிவ்னே ஒரு நேம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது விசாரிக்க போகிறேன் அப்படி டிடெக்டிவ் சொல்ல, நானே விசாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் டிடெக்டிவ் கூட்டு வேகமாக வெளில வராது. அடுத்த சீன் கட் பண்ண ஒரு லோக்கல் டாலை கட்டாங்க. லோக்கல் டால் அந்த காரை விட்டு இறங்குறான். இறங்கி ஹோட்டலுக்குள்ளே போகிறதே அங்கே இருக்கிறவங்களாம் பேசிட்டு ரூம்குள்ளே போகிறான். அதான் ஒரு பொண்ணு பார்த்துட்டு இன்னொருத்தவங்கிட்ட சொல்லும்போது, இந்த பையன் இவர் பேர் வந்து ஹேங் வந்து படத்தில் நம்ம வந்து வளர்ந்த பையன் போய் வச்சுக்கலாம். வளர்ந்த பையன் எதுக்கு வந்திருக்கான்னா இந்த லோக்கல் டானை கொலை பண்ண தான் வந்திருக்கான். அவன் ரூமுக்கு வெயிட்டு மாரி போயிட்டு கத்தியெல்லாம் எடுத்து ரெடியாக இருக்கான். அந்த டான் வந்து கொலை பண்ண பார்க்குறான். ஆனால் அந்த டான் தப்பிச்சு அங்கேருந்து ஓடிடுறான். ஓடி வெளில போயிட்டு அங்கே அவனோட ஆளுகிட்ட எல்லாம் போயிட்டு இவ்வளோ என்ன கொலை பண்ண வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அவனை துரத்த ஆரம்பிச்சிடணும். வேகமாக வளர்ந்து போய் அங்கேருந்து தப்பிச்சு வெளில வரான். இந்த அவனை துரத்திட்டே நிறும். அவன் பஸ் பிடிச்சி சொந்த ஊருக்கு போயிடறான். சொந்த ஊருக்கு போயிட்டு அவன் ஃபோன் பண்ணி அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறான். அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறானோ, நீங்கள் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, நீங்கள் வராத, உன் ஃபோனை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்ணுறதே அவன் ஃபோனை குப்பத்தொட்டியில் போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவனே அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்குள்ளே போகிறத அவங்க அம்மா அங்கேருந்து வராங்க. அவங்க அம்மாவோட ஆக்டிவிட்டியில் இவங்க லைட்டாக டவுட் வருது. தங்கச்சி எங்கன்னு கேட்கும்போது இவங்க வெளில போனாங்க, இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, இந்த வளர்ந்த பிள்ளைங்க டவுட் அடிச்சிருது. டவுட் அடிச்சாலும் சரிம்மா நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோன்னே, வளர்ந்த பையனுக்கெல்லாம் உங்களுக்கு பிரெயின் டியூமர்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொன்னோன்னே அவனுக்கு லைட்டாக டவுட் தான் இருக்குது. அவங்க அம்மா போனே இப்போ வளர்ந்த பையன் என்ன பண்ணுறான்னா, தங்கச்சி இருக்கிற ட்ராவலாம் தொடர்ந்து போகிறப்ப ஒரு ஃபோன் ஒன்று இருக்குது. அந்த ஃபோனை எடுத்து கடைசியாக டைல் பண்ண நம்பர் இருக்குது, அதுக்கு இவன் கால் பண்ணி பார்க்குறான். கால் பண்ணி பார்த்தா ஐசி பண்ணல போல் கால் போல. அப்போது ஆப்போசிட்டில் மிரரில் ஒரு நோட்டீஸ் ஒன்று இருக்குது. நோட்டீஸை பத்திரம் எடுத்து பார்க்குறான். அது ஒரு ஆர்கனைசேஷன் இதுமாரி நோட்டீஸ் கொடுக்குறத கவனிக்கிறான். கவனிச்சு அந்த நோட்டீஸை பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயின் அவங்க உடம்புல இருக்க தரும்பெல்லாம் பார்க்கணும், எப்படி நம்மள தான் கத்தியால் குத்துறான்னு எப்படி தரும்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் வந்தோடனே ஹீரோயின் கவர் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னா பஸ் ஏறி வேலைக்கு தான் போகிறாங்க. போயிட்டு இருக்க நேரம் ஒரு கால் வருது. கால் வந்தால் யாருன்னு பார்த்தா நம்ம போலீஸ் ஆஃபீஸர் தான் கால் பண்ணிருக்காரு. கால் பண்ணி எங்கம்மா ஹாஸ்பிட்டல் என்னன்னு சொல்லி எனக்கு சரியாயிடுச்சு, இதுமாதிரி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு சத்தம், ரொம்ப பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குது. ஹீரோயின் என்னன்னு பார்க்கும்போது பஸ்ஸில் ஒரு ஆள் ஏறுறான். ஏறினோடனே ஹீரோயின் சத்தம் கட்டி வச்சுக்கும்போது அந்த ஆள் நம்ம ஹீரோயினே குறுகுன்னு பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயின் அதை பார்த்து பயந்து பஸ்ஸை விட்டு இறங்கிட்டாங்க. இறங்கி ரோட்டில் நிற்கும் போதும் அவன் கிராஸ் ஆகும்போது அது மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. ஆனால் அவன் அங்கேருந்து போன சத்தம் ஹீரோயின் பயந்து நிறுத்திட்டாங்க. கடைசியில் ஒரு லேடியும் ஒருத்தனையும் காட்டுறாங்க. இந்த லேடி வந்து அவனை பார்ல பார்த்துட்டு பார்க்கும் போல வீட்டுக்கு கூட்டுறான்னு சொல்லிட்டு இவன் ஜாலியாக இருக்கலாம் சொல்லிட்டு அவங்க இந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறான். அதை போய் பார்த்தா ஒரு பழைய பில்டிங்காக இருக்குது. அங்கே போய் அந்த பொண்ணு பேசிட்டே இருக்க நேரம் நிறைய ஆள் வந்து இவன் பயப்படுறான், என்னது ஏதுன்னு கேட்கும்போது இந்த கூட்டு வந்த பொண்ணு அதோட பேரசைட் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு போல. அந்த பொண்ணு இவனை வந்து பேரசைட்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் பயங்கரமாக கத்துறான். அப்போ வந்து அந்த கிளாஸை உடச்சிட்டு ஸ்மோக் கிரனேட் விடுது. என்னன்னு பார்த்தா ஆர்மி வந்து அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி வலிச்சிடறாங்க. சுற்றி வலிச்சோடனே இங்கே இருக்க எல்லா பேரசைட்டில் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் தாக்குறாங்க. அங்கே போலீஸ்காரங்க அடி விழுது. இருந்தாலும் அங்கே இருக்க எல்லாருமே கொண்டுறாங்க. கொண்டோடனே ஒருத்த மட்டும் அங்கே தப்பிச்சிடறான். அவனை தேடி எல்லாரும் போயிட்டே இருக்க நேரம் ஒரு வேன் பக்கத்துல இருந்து அவனுக்கு மறுபடியும் அந்த சிக்னல் வருது. ஹீரோயினுக்கு எப்படி சிக்னல் வந்துச்சோ அதே போல அவனுக்கு ஒரு சிக்னல் வந்தோடனே இவன் அந்த வேனை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். வேன் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே உள்ள ஒரு ஆள் இருக்கான். என்ன தெரியுதுன்னா இவனை வச்சு தான் இவங்க எல்லாரையும் பிடிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வருது. ஐடியா வந்து ஒரு லேடி போலீஸை காட்டுறாங்க. அந்த லேடி போலீஸ் வந்து இந்தமாரி பேரசைட் அழிக்கிறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு இருக்குது. அதில் வந்து இவங்க தான் ஹெட்டாக இருக்காங்க. இவங்களும் ஒரு லேடி போலீஸ் தான். என்ன பண்ண நீனு மாட்டிடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற நேரம் இவன் இந்த லேடி கூட சண்டை போகிறான். சண்டை பண்ணி இவனை தப்பிச்சு போயிடறான். இருந்தாலும் இவன் மட்டும் தப்பிச்சு போயிட சொல்லிட்டு அங்கே போலீஸ் எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. சொல்லிட்டே இருக்கிற நேரம் நம்ம அந்த லேடி என்ன பண்ணிட்டான்னா அவனை பிடிச்சி அந்த இடத்த போய் சோதனை பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ஒரு சைனை பார்க்குறாங்க. சைனை பார்த்துட்டு இது என்னன்னு கேட்கும்போது இது ரிசர்ச் பண்ண சொல்லுங்கள், இது என்ன சிம்பிள் சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னே எல்லாரும் பார்த்துட்டே இருக்க நேரம் நம்ம வளர்ந்த பையனோட வீட்டில் காட்டுறாங்க. அவங்க அம்மா ஃபோனில் யார்ட்டையும் பேசுகிறாங்க. இது போல் அவங்களும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு நான் நேரில் வரேன்னு சொல்லிட்டு அவங்க ரூம் விட்டு வெளில போகிறாங்க. ரூம் விட்டு வெளில போய் வளர்ந்த பையன் அதை பார்த்துட்டு இவங்க அவனும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஹீரோயின் பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வர நேரம் அவங்க பஸ்ஸில் பார்த்தாலும் ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு பயந்துட்டு அவர் போலீஸ் ஆள் கால் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ் ஆள் காலை எடுக்காத நேரம் இவன் ஹீரோயினை நோக்கி வேகமாக ஓடியாரான். ஹீரோயின் அங்கேருந்து ஓடி தப்பிச்சு அப்படியே ஓடிந்து ஒரு ஜங்க்யார்டுக்கு வராங்க. நம்ம வளர்ந்த பையனோட அம்மாவும் அந்த பஸ்ஸில் பார்த்தாலும் நம்ம ஹீரோயினை பிடிச்சிடறாங்க. பிடிச்சோன்னே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறேனே தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் ஏன் துரத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போது அந்த பஸ்ஸில் பார்த்தாலும் போது நீனும் எங்கள் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் பார்த்த ஆள் கேட்குற என்ன புரியல அப்படின்னு சொல்கிறானுங்களா. செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரசைட்டு உள்ளே போனால் அந்த ஒரிஜினல் உருவத்துக்கு 2 பேரும் வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோயின் மறுபடியும் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது ஹீரோயின்குள்ளேயே அந்த பேரசைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. இதெல்லாம் வந்து அந்த வளர்ந்த பையன் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டே இருக்க நேரம் அந்த பஸ்ஸில் பார்த்த ஆள் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேச இது போல் வந்து நீனும் எங்கள் குழுவில் சேர்ந்துக்கோ, நீனும் பேரசைட் வந்து இதாக இருக்கே, நம்ம வந்து மனிதர்கள் எதிராக போராட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குழுவில் வந்து நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வளர்ந்த பையன் இதெல்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து நம்மளும் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தப்பிச்சு போகிறான். போகிற வழியில் ஒரு வாட்டர் பாட்டில் ரசிக்கிறேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தப்பிச்சு போகிறோம்.
நம்ம ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கலாம். ஹீரோயின் பார்த்தோன்னே அவன் வந்து நான் பார்க்காத போலே அவன் நடிச்சாலும் ஹீரோயின் கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சோடனே அவனை பிடிச்சி நான் சொல்கிற போல நீ செய்யறியா இல்லைனா உனக்கு கொண்டுடுவா அப்படின்னு சொல்லி மிரட்டாங்க. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு மியூட்டன்ட்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வளர்ந்த பேரோட பர்சனாக எடுத்து பார்க்குறாங்க. நீ வந்து நான் சொல்கிற போல சொல்லி இப்போ நான் மயக்கம் போட்டோம் நீ ஏஞ்சு சொல்லி ஹீரோயின் மயக்கிலேருந்து ஏஞ்சிக்கிறாங்க. அப்போ அவன் வளர்ந்த பையன் வந்து ஹீரோனை பற்றி பேசுகிறான். இது உனக்குள்ளேயே வந்து பேரசைட் இருக்கு, நீ வந்து ஒரு மியூட்டன் ஆகிட்ட, இனிமேட்டு வந்து நீ பார்த்துக்கோ, அந்த குழுவில் நீ சேரக்கூடாது, உன்னை நீ காப்பாற்றிக்கலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவது ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் அந்த சீட் எடுத்துட்டு அவங்க வந்து கிளம்புறான். ஹீரோயின் என்ன பண்ணு தெரியாம வீட்டுக்கு வராங்க. இது போல வளர்ந்த பையன் சொன்னதை டைரியில எழுதி வச்சுட்டு அவங்க படுக்கிறாங்க. படுத்தா ஒரு 5 நிமிஷம் அவங்க கண்ணை அப்படி லைட்டா மூடி திறக்கிறாங்க. மறுபடியும் 5 நிமிஷம் ஆயிடுது. 5 நிமிஷம் வெளில பார்த்தா அந்த பேப்பர்ல எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் தான் வந்து பேரசைட், இது போல நான் உனக்குள்ளதான் இருக்கேன், நம்ம ஒரு மியூட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். ஹீரோயின் பார்க்கறாங்க. பார்த்தா என்ன சொல்றது, நீ வந்து எதை கேட்கறதாவது எழுதிடு, நான் வந்து உனக்கு வந்து மறுபடியும் ரிப்ளை பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் அவங்களுக்கு கேட்க வேண்டிய எல்லாத்தையும் நோட்ல எழுதிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் நெக்ஸ்ட் டே போலீஸ் ஸ்டேஷன் வராரு. போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வரதுக்கு ஃபுல்லா செக் பண்றாங்க. என்ன செக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபுல்லா ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு ஹீரோயின் வேக்கப் ஆகுறாங்க. ஹீரோயின் கனவுல அவனை வெட்டினது எல்லாமே ஞாபகத்துக்கு ஹீரோயின் இறக்கிட்டு அந்த டைரியை பார்க்குறாங்க. அதில் நிறைய எழுதிருக்கு. நிறைய எழுதுன்னு ஹீரோயின் என்னடா இவ்வளோ எழுதி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் ஆஃபீஸர்லாம் ஒரு இடத்துல கேதர் பண்ணுறாங்க. கேதர் பண்ணி எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அந்த பேரசைட்டை பிடிக்கிற ஹெட் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. இது போல் வந்து பேரசைட்னு சொல்லிட்டு ஒரு கிரீச்சர் வந்திருக்கு. இது வந்து நிறைய இடத்துல வந்துருக்கு. இது எப்படி ஆக்குப்பை பண்ணணும்னா இது வந்து ஸ்டார்டிங்கில் நடந்த பார்ல அந்த ஃபைட்டை கட்டி இது போல் ஒரு இன்சிடென்ட் ஆயிருக்கு. இது போல் எல்லாமே இடத்துல பரவி இருக்கு, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறாங்க. காட்டோடனே அங்கே இருக்க எல்லாம் பயப்படுறாங்க. இது உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு, இதை வந்து தடுக்கிறது ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. இது வந்து இப்போ எல்லாரும் கூடயும் கலந்துருக்கு, அதெல்லாம் செக் பண்ணி இவங்க எல்லாரும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் அந்த டைரியை படிக்கிறாங்க. இது போல நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டு நான் உன்னை காப்பாற்றினேன், ஆனால் உனக்கு நிறைய அடிபட்டுடுச்சு, அதனால உன்னை வந்து என்னால் ஆக்குபை பண்ண முடியல, உனக்கான இது மட்டும் நான் சோர்ஸ் மட்டும் கொடுத்துட்டேன், இதுலேருந்து என்னன்னா உன்னை நான் பாதுகாக்க முடியும், ஆனால் உன்னை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ ஒரு மியூட்டன்னு சொல்லிட்டு பேரசைட் சொன்னதை ஹீரோயின் படிச்சு பார்த்துட்டே இருக்காங்க நோட்டில். அதனால இங்கே காட்டுறாங்க. இது வந்து மனிதனோட மூளையை சாப்பிட்டுட்டு மனிதனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும், அதை அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க. இது போல நீ உனக்கு கொல்ல வந்தோம், கொல்ல பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரசைட் வந்து டைரியில் எழுதிருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கிற இடம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் காட்டுறாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க. இது போல வந்து இதுதான் மனித மொழியெல்லாம் சடிச்சு இதுமாரி ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு, இது நமக்கு எதிராக ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. கேட்கறப்ப ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம் அந்த பேரசைட்டை பிடிக்கிறதுக்கு வேன்ல ஒரு ஆள் வச்சிருப்பா, அவரை கொண்டு வராங்க. இது போல இவர் வயசுல நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம், இவர் பக்கத்துல பேரசைட் வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும், அந்த சிக்னல் வச்சு நான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேரசைட் என்ன பண்ணிருக்குன்னா நீங்கள் வந்து என் ஃபோனில் வீடியோ இருக்குது நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லணும். ஹீரோயின் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆகிட்டே இருக்கிற நேரம் போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இவர் யார் அப்படின்னு கேட்கும்போது நமக்கே தெரியுது இது வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரோட ஹஸ்பண்டு நமக்கு தெரிய வருது. அப்போ அங்கே இருக்கிற ஆள் வந்து இதேமாரி கொடுமைப்படுத்துறீங்களே ஒரு ஈவு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆள் வந்து நம்ம இவங்களை கேட்கும்போது அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இவன் நான் ஒரு மனுஷனாகவும் என்னோட ஹஸ்பண்டாக தான் பார்த்தேன், அதுக்கு எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதை எடுத்து கொடுக்குறாங்க. அது சீனே கட் பண்ணால் ஹீரோயின் ஒரு பஸ் ஸ்டாப்ல இறங்கி பயங்கரமாக அழுகுறாங்க. இதோட அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட அடுத்த எபிசோட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நான் அவங்க அடுத்த எபிசோடில் வரேன். நான் அவங்க யூனிக்.